श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितात्रिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे यदुक्तयश्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அத்தியுதமான சுந்தரபாபுஸ்தவத்துல இதுவரைக்கும் அந்த சுந்தரபாபுவாக எழுந்தருளிருக்கிற அழகர் எம்பெருமானுடைய திருமுடியிலிருந்து திருவடி பர்யந்தம் திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள், திருவடியில தாங்கிக் கொண்டிருக்கிற தாமர புஷ்பம் உள்பட இவை எல்லாவற்றையும் அந்த மங்களாசாசனம் பண்ணிய விதத்தை நாம அனுபவித்தோம். இப்போ இதுக்கப்புறமா அந்த பெருமாளோட எப்பவும் விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியார், அதே மாதிரி பூமி பிராட்டியார், நீலாதேவி போன்ற எல்லா இவாளையும் அவளுடைய சேர்த்தியில எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற அந்த மங்களாசாசனத்தை இப்போ நாம பார்க்க போறோம். கடாட்சணம் அனுக்ஷணமீஸ்வராணாம் ஐஸ்வர்யஹேதுரிதி சார்வஜனீனமேதத் ஸ்ரீஸ்வேதி சுந்தர நிஷேவணதோ நிராஹோ தம் ஹி ஸ்ரீயः ஸ்ரீயம் உதாஹரவாஜः உதாஹுருதாஹரவாஜः யஸ்யாஹ கடாட்சணமனுட்சணமீஸ்வராணாம் ஐஸ்வர்யஹேதுரிதி சார்வஜனீனமேதத் ஸ்ரீஸ்வேதி சுந்தர நிஷேவணதோ நிராஹோ தம் ஹி ஸ்ரீயः ஸ்ரீயம் உதாஹுருதாரவாசः. அற்புதமான ஒரு விஷயம். இதற்கு 31 ஸ்லோகங்கள்னால அழகருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ணேன். இதுக்கப்புறமா பூமி பிராட்டியாருடைய பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை, அதுவும் பெரிய பிராட்டியாரோடு அழகர் சேர்ந்திருக்கின்ற ஒரு வைபவத்தை இப்ப மங்களாசாசனம் பண்ற. யஸ்யாஹ கடாட்சணம் ஈஸ்வராணாம் அனுக்ஷணம் ஐஸ்வர்ய ஹேதுஹு என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் இருக்க, அதுதான் எல்லா தேவதைகளுக்கும், பிரம்மன், ருத்ரன், இந்திரன் முதலானிய தேவர்களுக்கும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவர்களுடைய எல்லா வகையான சம்பத்துக்கும் காரணமாக இருக்கிறதுன்றது இது சார்வஜனீனம். இது எல்லாரும் அறிந்த விஷயம். இப்போ இந்த விஷயத்த பட்டர் சாதிக்கிறார். ஒரு விஷயம், அதாவது யார் மதுரை கடாட்சேஹி சூக்திம் சமக்ரயத்னஹ ஸ்வயமேவ லக்ஷ்மீ ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சேஹி, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க எல்லாம், அதாவது ஆழ்வான் தான் சொல்ற சூக்திகள் இருக்க, இந்த சூக்திகள் எல்லாமே அந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷமே சிறந்ததாக ஆகும்னு தெரியப்படுத்துற. இது ஏதோ இந்த லௌகிகமான
விஷயங்கள்ல தான் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சன்றது ஏற்படுறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருக்கிறதுனாலதான் உலகத்துல மேம்பட்டவர்களாக யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த தன்மையை ஏற்படுத்துவது பிராட்டி தான். அதை இன்னும் சுவாரஸ்யமா சொல்ற இங்கேயே பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலானவர்கள் மீது ஒரு சில நிமிஷம் சில சில கட்டாட்சங்கள் தான் விழுகின்றன. அந்த கட்டாட்சத்தினாலேயே அவர்களுக்கு பிரம்ம பதவி, ருத்ர பதவி, இந்திர பதவி, இப்படி மிக உயர்ந்த பதவிகள்லாம் கிடைச்சி அதன் மூலமான அனுபவமும் ஏற்படுகிறது. இது சார்வஜனீனம். யாரன்னா ஒருத்தருக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதுன்னாக்கா அது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கு, ஆகையால இவனுக்கு இந்த சிறப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு புகழோ பேரோ புகழோ அல்லது பணமோ எது வந்தாலும் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதுனாலதான் இவனுக்கு இந்த பெயர், புகழ், பணம் எல்லாம் வந்திருக்குன்னு லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். இது சார்வஜனீனம், எல்லாருமே எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஐஸ்வர்ய ஹேது யஸ்யா கடாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வரானாம். நம்ம மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த விராட்டியினுடைய கட்டாட்சம் வருது, அதனால நமக்கு ஒரு ஏற்றம் வருதுன்னு சொன்னா சரி சந்தோஷம். இந்திரன் முதலிய தேவதைகளுக்கெல்லாம் கூட அப்படிதானான்னு கேட்டா அவளுக்கும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் அந்த விஷயம், அதாவது அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது, அவளுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது. சுவாமி தேசிகன் இதுல ஒரு விஷயத்தை சாதிக்கிற ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணுவட்சஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகமன்னே சாவரோதா சுரேந்திராஹ லப்த்வா பூயஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் தொத்கடாட்சைः சர்வாகாரஸ்திரசமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி. ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை அருளி செய்கிறார். தூர்வாசருடைய ஒரு சாபம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தூர்வாசர தேவேந்திரன் அவமானப்படுத்துறான். அந்த அவமானப்படுத்தினதுனால அவர் கோபத்தினால ஒரு சாபம் கொடுத்துட்டு போறேன். அந்த சாபத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்ட, நீ அந்த ஸ்ரீயை இழப்பாயாகன்னு சாபம். அதாவது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க, அந்த தன்மை அந்த தெய்வத்தன்மையே இருக்க, அதையே இழக்கும்படியான அதுதானே ஒரு செல்வம். அப்போ அந்த செல்வத்தை இழந்து அவ அசுரர்கள் அந்த சமயம் இழந்து நிற்கிற சமயத்துல அசுரர்கள் உள்ள பூந்து வர்றார். எல்லாருமே எதிரிக்கு ஒரு குறைவு வரைச்சேதான் உள்ள பூந்து அடிச்சு விடுற. பலஹீனர்களாக இருக்கச்சே அடிக்கிறது தானே அது ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம்னு ராஜநீதியில சொல்லியிருக்கோம் இல்லையோ. அந்த ராஜநீதி பிரகாரத்துக்கு இவர்கள் ஸ்ரீயை இழந்து இருந்த சமயம் பார்த்து அசுரர்களுடைய பிடியில மாட்டின்றான். தேவேந்திரன் எங்கேயோ போய் ஒரு தாமரை கிழங்கு அதுல வரக்கூடிய ஒரு நூல் மாதிரி இழை வருத அதுல போய் ஓய்ஞ்சிக்கிறான். இப்படி எல்லாம் சொல்றது. இப்ப இதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்ட, தூர்வாசருடைய சாபம்ன்றது வாஸ்தவம்தான். ஆனாலும் அந்த சாபத்தை போக்கடிச்சுண்டு மறுபடியும் மீண்டும் பழைய நிலைய அவர்கள் அடைந்தார்கள்னாக்க அதுக்கு காரணம் பிராட்டியினுடைய கட்டாட்சம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமையினாலதான் அந்த சிரமம் ஏற்பட்டது. அந்த பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் ஏற்பட்ட உடனே அந்த கஷ்டம்லாம் நீங்கிட்டு அவர்களுக்கு பழையபடி பொலிவு ஏற்பட்டது, மேன்மேலும் விருத்தியும் ஏற்பட்டது.
ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணுவட்சஸ்தலஸ்தாம் விஷ்ணுவட்சஸ்தலஸ்தாம் ஸ்வாம் ஆலோக்கிய அகலுகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணம் கூட பெருமாளுடைய திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிண்டு அந்த திருமார்பிலேயே அமர்ந்திருக்கின்ற ஒன்னை பார்த்துன்னு ஒரு விடம். இவர்கள்லாம் அமிர்தமசனம் பண்றான். அமிர்தமசனம் பண்ணச்சே ஒவ்வொரு வஸ்துவ பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்துட்டு வரே. அப்போ பிராட்டி ஆவிர்பாவம் ஏற்படுறது, பிராட்டியினுடைய தோற்றம் ஏற்படுறது அமிர்தமசனம் பண்ணச்சே. தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு ஒரு வஸ்து ஆயிட்டபடினால இவளை யாருக்கு கொடுக்க போறேன், பெருமாள் என்ன பண்ண போறேன் என்னன்னு தெரியாத அவ பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான். அங்கங்க இருக்கக்கூடிய திக்கஜங்கள்லாம் அந்த பெரிய பிராட்டியாரு அபிஷேகம் பண்ணி வைக்கிறது. அக்ரே பர்த்து சரதஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசேஹே அதிகத சுதா சம்ப்ளமா துத்திதாந்த்வா புஷ்பாசார ஸ்தகித பவனைஹ புஷ்கலா வர்த்தகாத்யைஹ க்ளுப்தாரம்பா கனக கலசைஹ அபியடிஞ்சன் கஜேந்திரான்னு சொல்லிட்டு இப்படி அஷ்ட திக்கஜங்களும் பிராட்டிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும். பாகவதத்துல இந்த விஷயத்துல வரைச்ச பிராட்டியினுடைய அவன்றது விஷ்ணு புராணத்திலையும் பாகவதத்திலையும் ஆச்சரியமா இருந்துருக்கும். இது எல்லாம் முடிஞ்சது. அப்ப அந்த பிராட்டி என்ன பண்றான்னா பெருமாளுடைய டிஸ்போசல் வரைக்கும் காத்துண்டு இல்லாத பசியதாம் தேவதேவானாம் சர்வதேவானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே பெருமாளுடைய திருமார்புல போய் அவ அமர்ந்துக்கிறா. இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாடான்னு அப்பதான் இவர் அத்தனை பேருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான். ஏன்னா அந்த பிராட்டி பெருமாள் திருமார்புல இருந்து அங்கேருந்து மேல ஒரு கட்டாட்சம் வந்துடுத்தோம்னாக்க அப்ப எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படும். ஆகையால அந்த கட்டாட்சத்துக்காக தான் எங்கிட்டு இருக்கும், எங்களை கட்டாட்சிப்பதற்கு ஏற்ற இடத்துல போய் நீ அமர்ந்துட்டான்னு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதான். ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணுவட்சஸ்தலஸ்தாம் விஷ்ணுவட்சஸ்தலத்வாம் தாம் ஆலோக்கிய ஒன்ன பார்த்துட்டு சாபாக்ராந்தா சரணமகவன் சாவரோதா சுரேந்திரா லப்த்வா பூயஸ்திரிபுவனமிதம் லட்சிதம் त्वत्कटाक्षैः சர்வாகாரஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி. இத்தனை நாள் வரைக்கும் இழந்ததாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை பூயகா லப்த்வா மறுபடியும் பெற்றுன்னு அர்த்தம். சாபாக்ராந்தாக சரணமகமன்னு அங்க பெருமாள் இருக்காரு. பெருமாளை அவரை பிரார்த்திச்சிருக்கலாம் இல்லையோ, பிராட்டியை பிரார்த்திச்சாருனாக்கா பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாத பெருமாளும் கொடுக்க போறது இல்லை. பிராட்டியே கொடுக்கறதுக்கு இருக்கச்சே பெருமாள் வழக்கிலும் போக வேண்டிய அவசியமும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னால அந்த பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்றதுனால அங்க இதுல ஆளவந்தார் சொல்ற வைஷ்ணவா பசலுனாம் சம்பாவியத்தை கருகிச்சுன்னு அதுல பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்கா இந்த மனுஷர்களுக்கு ஐஸ்வர்யமோ கைவல்யமோ இந்த வைஷ்ணவாத்வதனும் மோட்சமும் எதுவுமே கிடைக்காது. பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் கிடைக்கும்னு சொல்ற. அப்ப அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு அவ்வளவு முக்கியமானது. யஸ்யா கட்டாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய ஹேது ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய ஹேது. உலகத்துல தலைவர்கள்னு யார் யாரெல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் ஐஸ்வர்ய ஹேத்துவாக ஆறுது இதுதான். அதாவது அவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்ய ஹேத்துன்னு சொல்லச்சு இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது பிராட்டியினுடைய கட்டாட்சம் என்பது. சர்வஜனீன மேத்தது சார்வஜனீன மேத்தது ரெண்டும் சொல்லலாம்.
இது எல்லாராலையும் அறிந்தது, எல்லாரும் அறிந்த விஷயம், அறியப்பட்ட விஷயம். ஆகையால இது பிரசித்தமான விஷயம் தானே என்பதாக சொல்ற. இப்ப அதனால என்ன வந்ததுன்னு கேட்டா, ஸ்ரீ சேதி சுந்தர நிஷேவனதோ நிராகோ. சா அந்த பெரிய பிராட்டியாரு சுந்தர நிஷேவனதா ஸ்ரீஹி இது நிராகோ. சுந்தர நிஷேவனத்து அந்த சுந்தர பாகுவை அடைஞ்சதுனால அவளுக்கு ஸ்ரீன்ற பேரே வந்ததுன்னு சொல்ற. ஸ்ரீஹி, இந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு 6 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநாதி, ஸ்ரேயதே, ஸ்ரீயதே, இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள். அடையப்படுகிறாள், அடைகிறாள், அடைவிப்பிக்கிறாள், இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் சொல்லப்படும். பாவங்களை எல்லாம் போக்கடிக்கிறாள், அப்படி எல்லாம் பல அர்த்தங்கள்னால அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு நிர்வச்சனம் பண்ணச்சு 6 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஸ்ரயதே என்கிறது ஒரு அர்த்தம். அதாவது நம்ம மாதிரி கஷ்டப்படுறவளுடைய வார்த்தைய அவ கேட்கிறா. அந்த கேட்கறதோடு மாத்திரம் இல்ல, அதை கேட்பிக்க பண்றா, பெருமாளை கேட்பிக்கவும் பண்றா. நமக்காக பெருமாளை ஆசிரியிக்கிறா. இவெல்லாம் நம்ம பையனாச்சே, நம்ம பசங்களாச்சே, இவாளை ரட்சிக்காத நம்ம என்னத்துக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்காக பெருமாளை ஆசிரியிக்கிறவளாக இருக்கிறபடினால அப்போ அவள் என்ன பண்றான்னா, ஸ்ரயத்தை அந்த எம்பெருமானை அடைந்து அதன் மூலமாக ஸ்வரூப லாபத்தை அடைகிறாள்னு சொல்ற. பிராட்டிக்கு ஸ்வரூப லாபம், அவள் பெற்ற பயன், அதாவது அவளுடைய ஒரு நிலை, இந்த பிராட்டின்றது இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, இந்த சேத்தனர்கள் எல்லாரையும் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றதுதான். அப்ப அந்த க்ஷேமத்தை உண்டு பண்றதுன்னு தான் மாத்திரம் பண்ணல, தானும் பெருமாளுமா சேர்ந்து இருந்து பண்ற. அதுக்காக பெருமாளை அடைந்து அந்த பெருமாள் இடத்துல சேர்ந்து இருந்து பண்றான்னு சொல்ற. ஸ்ரீ சேதி சுந்தர நிஷேவனதா நிராகுஹோ. சா அந்த பெரிய பிராட்டியாரானவர் ஸ்ரீ என்ற பெயர்னாலே அழைக்கப்படுவது எதுக்காகன்னா, சுந்தர நிஷேவனாத்து, இந்த சுந்தர பாகுவாக இருந்திருக்கிற எம்பெருமானை அடைந்ததுனாலன்னு அர்த்தம் இருக்கு. சுந்தர நிஷேவனதா அழகரை அடைந்தபடியால் அர்த்தம். மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் என்பதாக இருந்திருக்கு. அதாவது அந்த பிராட்டி எப்பவும் விரும்புவதாக இருக்கிறது எம்பெருமானுக்கு பாத சேவனம் பண்றது. பத்மா தாத்ரீகராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு பட்டர் மங்களாசாசனம் பண்ற பெரிய பெருமாள் விஷயத்துல. அப்போ அந்த பட்டருடைய மங்களாசாசன பிரகாரத்துக்கு அந்த பெரிய பிராட்டியார் எப்பவும் விரும்புவது எம்பெருமானுடைய பாத சேவனம் தான், அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். இப்படி அந்த கைங்கரியத்தினாலையும் அவளுக்கு ஸ்ரீன்ற ஒரு பேர் ஏற்பட்டது. கைங்கரிய ஸ்ரீய உடையவளாக தானும் கைங்கரியம் பண்ணிட்டு பிறருக்கும் அந்த கைங்கரிய ஸ்ரீய பிறரும் பெரும்படியாக பண்ணி மீது பேருக்கும் அந்த கைங்கரிய ஸ்ரீ கிடைக்கும்படியாக பண்ணி அவள் ஸ்ரீன்ற பெயரை அடைந்தாள் என்பது ஒரு விஷயம். தம் ஹி ஸ்ரீயா ஸ்ரீயம் உதாஹு உதாரவாச்சாஹ உதாரவாச்சः தஞ்ச ஸ்ரீயः ஸ்ரீயம் உதாஹு. அந்த அத்தகைய எம்பெருமானையும் ஸ்ரீயஹா ஸ்ரீயம் திருவுக்கும் திருவாக உதாஹு விளக்கி சொல்லுகிறார்கள். யாருன்னாக்க உதாரவாச்சகா என்பதாக, அதாவது எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிற மகான்களாக இருந்திருக்கிற திருமங்கையாழ்வாரும் ஆளவந்தாரும்னு அர்த்தம்.
அந்த திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு மங்களாசாசனம் பண்ற. ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்ணச்சே கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்துவ சமாசிரய கஹ புண்டரீக நயனஹா புருஷோத்தமஹா கஹா என்றெல்லாம் சொல்லச்சே ஸ்ரீஹி ஸ்ரீயா திருவுக்கும் திருவாகியவர் யாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெருமையுடையவளான பெரிய பிராட்டியார் அந்த சுந்தரபாகுவாக எழுந்து இருக்கிற எம்பெருமானை அடைந்து அவளுக்கும் ஒரு ஸ்ரீத்துவம்ன்றது அந்த பிராட்டியாக இருக்கும் தன்மை ஸ்ரீயாக இருக்கும் தன்மை நிலை பெற்றவளாக ஆகிறாள். பெருமாளுக்கும் ஒரு ஏற்றம். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜான்னு மாரீசன் சொல்ற வார்த்தை இது. ராவணன் போய் கேட்கிறான், சீதா பிராட்டியை தூக்கிண்டு வந்தோடனப்பா ராமன்கிட்ட போனோம்னு சொல்ற. ராமனை என்ன சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கையா? அப்பிரமேயம் ஹி தத்தேஜா, அந்த தேஜஸ் இருக்கே ராமனுடைய தேஜஸ் அளவிட முடியாததாக இருந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இல்லையோ? எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா, அந்த ஜனகருடைய மகளான சீதா பிராட்டி ராமனோட இருக்கிறபடினால அவ்வளவு சுலபமாக நினைக்க என்று சொல்றார். அப்படிப்பட்ட பெருமையை உடையவளாக இருந்திருக்கவள். ஆகையால பெருமாளுக்கு பிராட்டியினால பெருமாளுக்கு ஏற்றம், பெருமாளை அடைந்ததுனால பிராட்டிக்கு ஏற்றம்னு இந்த விஷயத்தை சொல்ற. இதுல ஒரு விஷயம் நம்ம சூக்ஷ்மமா கவனிக்கணும். என்னன்னா விசேஷண விசேஷங்கள்னு ரெண்டு சொல்றோம். விசேஷண விசேஷம், விசேஷணம்ன்றது என்னன்னா ஆட்ரிபியூட்ஸ், அதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி. விசேஷம் அந்த வஸ்து. நீலோ கடகான்னு சொல்லி சொன்னோம்னா நீலகான் இந்த நீலத்துவம்ன்றது இருக்க, இது விசேஷனம். நீளமாக இருக்கிறதுன்றது விசேஷணமாக இருந்துருக்கு. விசேஷம் கடமாக இருந்துருக்கு. அதே மாதிரி பிராட்டி பெருமாளுக்கு விசேஷணமாக இருந்துருக்கா. எப்பவும் விட்டு இந்த விசேஷண விசேஷ பாவம்ன்றது எப்பவும் விட்டு பிரியாததாக தான் இருந்துருக்கும். அந்த மாதிரி பெரிய பிராட்டிய எம்பெருமானு எப்பவும் விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா. அந்த பெரிய பிராட்டியாருடைய சேர்க்கையினால பெருமாளுக்கு ஏற்றம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப அந்த பெரிய பிராட்டியனுடைய ஏற்றத்தினால பெருமாளுக்கு ஒரு விசேஷம் வருதுன்னு சொன்னாக்கா, அப்ப பிராட்டினாலதான் பெருமாளுக்கு ஏற்றம், பெருமாள் ஒண்ணும் இல்லாதவரா என்று ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகத்துக்கு அழகா பதில் சொல்ற. அதுல ஒரு திருஷ்டாந்தம், அழகான ஒரு திருஷ்டாந்தம் இருந்துருக்கு. இப்ப இந்த பிராட்டினால ஏற்றம் பெருமாளுக்கு வரதுனால பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இயல்பாக சிறந்த குணங்கள் எதுவும் இல்லைன்றது கிடையாது. சூரியன் இருக்கு, சூரியனுடைய தேஜஸ் ஒளி. இப்ப இந்த சூரியனுக்கு சூரியனுடைய தேஜஸ்னால ஏற்றம், அந்த தேஜஸுக்கு சூரியனை ஆசிரியக்கிறதுனால ஏற்றம். இப்ப இந்த இடத்துல பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றம் இருந்துருக்கு. ரெண்டுத்துக்கும் சூரியனுக்கும் ஒளிர்கிற சக்தி இருக்கு, சூரியனுடைய தேஜஸுக்கும் அந்த சக்தி அந்த சக்தி இருக்கு. அதே மாதிரி பிராட்டிக்கும் அந்த சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் இருந்துருக்கு, பெருமாளுக்கும் இருந்துருக்கு. பெருமாளோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிராட்டிக்கு ஏற்றம், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஏற்றம். இத லோக திருஷ்டாந்தத்தை சொல்றேன். சூரியனுடைய திருஷ்டாந்தம் தவிர ஒரு லோக திருஷ்டாந்தத்துல சொல்ற. ஒரு ரத்னம் இருந்ததுன்னாக்கா அந்த ரத்னத்துக்கு பெருமையே எதனாலன்னு கேட்கணும். வைரம் வாங்கிறோம், வைரம் மாதிரி இல்ல மீதி அந்த மாதிரி எந்த ரத்னம் வாங்கினாலும் அந்த ரத்னங்களுக்கெல்லாம் பெருமையே அதனுடைய தேஜஸ்னாலதான். அந்த பூரிப்பு பிரகாசம் எல்லாம் சொல்றோமே, அதனாலதான் அதுக்கு பெருமையே. அப்போ அந்த பூரிப்புனாலதான் ரத்னத்துக்கு பிரகாசம்னு சொன்னோம்னா, ரத்னம் அந்த பூரிப்பு இல்லாத போயிடுச்சுன்னா வெறும் கல்லாட்டம் ரத்னத்தை தூக்கி போட்டுருவோமானா நம்ம அந்த ரத்னத்துக்குன்னு சுவாபாவிகமான ஒரு சில குணங்கள் உள்ளன. அந்த குணங்களோட அந்த பூரிப்பும் சேர்ந்ததுன்னாக்கா அதுக்கு விசேஷம் வருதுன்றது எப்படியோ அதே மாதிரிதான்
பிராட்டியினால பெருமாளுக்கு ஏற்றம் வருவது என்னவோ சத்தியம்தான். ஆனா அதனால அந்த விசேஷணத்தினுடைய பெருமையினாலேயே விசேஷத்துக்கு பெருமாளுக்கு மொத்த பெருமையும் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அங்க பெருமாளுக்கு சுவாபாவிகமான பெருமையும் உண்டுன்றத அழகா இந்த ரத்ன திருஷ்டாந்தத்தினால சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டும் சேர்த்து சொல்ற. ஒண்ணு ஸ்ரீஸ்தேதி சுந்தர நிஷேவனத்தோ நிராகுகோ, அந்த பிராட்டிக்கு பெருமை அந்த சுந்தரபாகு ஆசிரியத்தினால. பெருமாளுக்கும் பெருமை தம்ஹி ஸ்ரீயா ஸ்ரீயம் உதாகு, அந்த பெருமாளை சொல்லச்சு எப்படி சொல்றாருன்னா கஸ்ரீ ஸ்ரீயா, ஸ்ரீக்கு திருவுக்கும் திருவாகிய செல்வன்னு சொல்றதுனால பெருமாளுக்கும் ஏற்றம் வருகிறது. இப்படி இரண்டு விதமான ஏற்றத்தையும் நாம இங்க அனுசந்திக்கிறோம். பெருமாளுடைய திருமார்பல எழுந்தருள் இருக்கிற பிராட்டியை மங்களாசாசனம் பண்றது மூலமாக. அந்யோன்யதேஷ்டித நிரீட்சணஹார்தபாவ பிரேமானுபாவ மதுர பிரணய பிரபாவஹ ஆஜஸ்ர நவ்யதர திவ்ய ரசானுபூதிஹ த்வாம் பிரேயசீம் ரமயிதா வனசைலநாதஹ. வனசைலநாதன்னு திருமாலிருஞ்சோலை அழகர இந்த இடத்துல சொல்றார் ஆழ்வான். நடுவில் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். திவ்யாசிந்திய மகாத்புதோத்தம குணைஹி காருண்ய லாவண்யக பிராயைரத்புத பாவ கர்ப்ப சததா ஊர்வ பிரியைர்விப்ரமைஹி ரூபாகார விபூதிபிஸ்ச சத்ருஷீம் நித்யானபேதாம் ஸ்ரீயம் நீளாம் பூமிமபி திருஷீம் ரமயிதா நித்யம் வனாத்ரீஸ்வரஹ. வனாத்ரீஸ்வரஹ திருமாலிரும் சொல்லை அழகர். பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி என்று மூன்று தேவிகளையும் அவர் சந்தோஷமாக இருக்கும்படி தன்னை அண்டி இருக்கிற மூன்று பேரையும் சந்தோஷப்படும்படியாக பண்றார்ன்றத சொல்றார். கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன். இது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். மூணு பேரையும் சேர்த்து சொல்ற. இந்த மூணு பேரிடத்துலயும் ஏற்றம் இருந்துருக்கு. அதுல பெரிய பிராட்டியார் இடத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தை சொல்லிட்டு அது மூலமாக இதே மாதிரி எல்லாமே மீதி மூணு பேருக்கும் இருக்குன்றது, மீதி ரெண்டு பேருக்கும் இருக்குன்றத சொல்ல போறேன். திவ்யா சிந்திய மகாத்புதோத்தம குணைஹி. அந்த பிராட்டிக்கு ஏற்றம் எதனால வருதுன்னு, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் மாதிரி இல்ல. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேயே அப்ராகிருதமான ஒரு பிரதேசத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு உண்டான குணங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த திவ்யமானதாக இருந்துருக்கு. அச்சிந்தியமாக இருக்கக்கூடியது. அச்சிந்தியம்னா எண்ணியே பார்க்க முடியாதது. இப்படி பிராட்டியினுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்றது நம்மள யாராலையும் எண்ணி பார்க்க முடியாதது. இப்படி மகாத்புதம். அந்த எண்ணி பார்க்க முடியாதது, நினைச்சு பார்க்க முடியாததுன்னாக்க அது ரெண்டு விஷயத்திலையும் வரும். நல்ல விஷயத்திலையும் வரும், கெட்ட விஷயத்திலையும் வரும். இப்படி எல்லாம் ஒரு தப்பு பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல, திடீர்னு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே என்று ஒரு அந்த தீய விஷயத்திலையும் வரும். அந்த எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கிறது. பெருமாள் நல்ல சத்விஷயங்கள்லையும் இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியம் நடக்கும்னே நாம நினைக்கலன்னு சொல்லி நடக்கிறது. ஆகையால இந்த அச்சிந்தியம்ன்றது, அச்சிந்தியம் மகாத்புதம்னு சொல்லச்சே நம்மள ஆச்சரியப்படுறது, பட வைக்கிறது கிடையாது. ஆச்சரியப்படும் ஆச்சரியப்பட வைக்கிறதாக இருந்துருக்கிறது. அஷ்டமி சந்தையில இப்படி உத்தமமான குணங்கள், ஞான சக்தி, வாத்சல்யம், காருண்யம், இப்படி பல இந்த குணங்களாலையும் திவ்யா சிந்திய மகாத்புதோத்தம குணைஹி
தாருண்ய லாவண்யக பிராயை. இதெல்லாம் ஞான சக்தி தய வாத்சல்யம் முதலிய குணங்கள்லாம் ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரியத்தின்றிருக்கக்கூடிய குணங்கள். வாத்சல்யம் காருண்யம் இதெல்லாம் ஆத்ம குணங்கள். திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய குணங்கள். திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்னாக்க தாருண்ய லாவண்யக. தாருண்யம்ன்றது தருணம், அந்த ஒரு இளமை நித்திய யுவாவாக இருந்துருக்கிறது. எப்பவுமே 16 வயசோட இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கான நித்தியசூரியெல்லாம் அந்த பெரிய பிராட்டியார் பெருமாள் எல்லாருமே நித்திய யுவாவாக தான் இருந்துருக்கிறவன். தாருண்ய லாவண்யக. லாவண்யம்ன்றது இருக்கு. லாவண்யம் சௌந்தர்யம், இது சமுதாய சோபை. லாவண்யம் சௌந்தர்யம்ன்றது பிரத்யங்க சோபை. இப்படி சமுதாய சோபை பிரத்யங்க சோபை என்கிற ரீதியில எல்லாத்தினாலையும் அத்புத பாவ கர்ப்ப சததை. இப்படி அந்த திருமேனியினுடைய அழகுனாலையும் அத்புத பாவ கர்ப்ப சததா பூர்வ பிரியைன்னு சொல்ல. இவா 2 பேரும் இவாளுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அபிப்பிராய விசேஷங்கள். பெருமாள் யாரையான ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவராக தான், எப்பவும் எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறவர் தான். அப்படி யாரானா பெரிய தப்பு பண்ணிட்டாள்னாக்க அவ விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணாக்கா நகச்சன் அபராத்தியத்தின்னு லோகத்துல யார் தப்பு பண்ணாதவா இருந்துருக்கா, ஆகையால நாம ரட்சிக்காத யார் ரட்சிக்கிறதுன்னு எடுத்து சொல்றவாளாக இருந்துருக்கா. இப்படி அற்புத ஆச்சரியமான அபிப்பிராய விசேஷங்களும் உள்ளவுடையவர்களாக இருந்துருக்க அவள்னு சொல்லி. ஆகையால இதுல அப்பொழுது 6ஆம் முதல்னு பெருமாளை சொல்ற மாதிரி அபூர்வமாகவும் பிரியமாகவும் இருந்துருக்கிற அந்த பிராட்டியினுடைய ஒரு விலாசங்கள். சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோ துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் என்று சுவாமி தேசிகன் அந்த ரங்கநாதனுடைய ஒரு திருக்கண்களை திருமுக மண்டலத்தை பத்தி மங்களாசாசனம் பண்ணச்சே சொல்ற. அப்ப அந்த திருமுக மண்டல அபிப்பிராய ஸ்மித விகசித்தம்னு சொல்லத்தே நாம உள்ள வந்துகிட்ட போயாச்சுன்னா அவர் சிரிக்கிறாராம். நீ என்னத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்பா, நீ என்னென்னமோ வரிசையா லிஸ்ட் போட்டுட்டு வந்திருக்க, இதெல்லாம் ஆகணும், அதாவது இந்த காரியங்கள்லாம் இந்த பலன்கள்லாம் என் மூலமாக நடக்கணும்னு நீ வந்திருக்க, எல்லாம் உனக்கு நடக்கும், நீ கவலைப்படாதுன்னு அந்த பாக்கச்சேயே வந்த விஷயத்த நாம கேட்டு சொல்றதுக்கு முன்ன அவரே தெரிஞ்சுண்டு அந்த காரியத்தை பண்ணிடுறாரு பாருங்க. அதுதான் ஒரு உதாரணமாக இருக்கிறவாளுடைய ஒரு விஷயம். இப்ப என்ன யாருன்னா ஒரு உற்சவம் நடக்கிறது, இந்த உற்சவத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் எதனா ஒரு உபகாரம் பண்ற வழக்கம்னு வச்சுப்போமே. இவர் போய் பத்திரிக்கை போட்டுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க போன வருஷம் உபகாரம் பண்ணுங்க, உற்சவம் தானே நடத்த முடிஞ்சது, இந்த வருஷமும் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு போன வருஷம் கொடுத்தனா எவ்வளவு கொடுத்தேன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இந்த வருஷம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது போல இருக்கு சுவாமி, இன்னும் எத்தனை ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் எதனா கொடுக்கறதோ இல்லை கொடுக்காது இருக்கிறதோ இப்படி எல்லாம் பண்ணாக்கா அது மனசுக்கு ரொம்ப சிரமமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஒருத்தர் இடத்துல ஒரு பலனை விரும்பி வரவாளுக்கு அந்த கேட்டு திறந்துட்டு உள்ள வரச்சேயே நீர் வரலையேன்னு தான் நான் பார்த்துருந்தேன். நான் இப்போ உற்சவம் வந்துடுத்து, ஆனி மாசம் சுவாத்தி வந்துடுத்து, பெரிய வருஷாத்மர் வந்துடுத்து, இன்னும் ஏதோ ஒரு ஏதான உற்சவத்தை சொல்லி இதெல்லாம் வந்துட்ட, நீர் இன்னும் வரலையேன்னு நான் நினைச்சிருந்தேன். இந்த உமக்கோசரம் கவர்ல போட்டு வச்சிருக்கேன், ஏதோ போன வருஷம் ₹1 கொடுத்தேன், இந்த காலவாசியில இந்த விலைவாசியில அந்த ரூபாய்க்கு காரியெல்லாம் பண்ண முடியாது, மேலேயே நான் ரூபாய் வச்சு இதை கொடுத்துருக்கேன், நீர் பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் வரவாளுக்கு. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா, ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா, உள்ள போன உடனே ஓ இதுக்குதான் நீ வந்திருக்கான்னு வரிசையா அவர் என்னென்ன மனசுல லிஸ்ட் போட்டுண்டு இதெல்லாம் பெருமாளை கேட்கணும்னு நினைச்சுன்னு வந்தாரோ அத்தனையும் நீ கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அது மொத்தத்தையும் நான் அனுகிரகம் பண்றேன், அந்த பலன் மொத்தம் உனக்கு கிடைச்சிடும்னு சொல்ற மாதிரி ஒரு புன்சிரிப்பா சுவாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாந்தரோட்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம்னு சொல்றான். இந்த துக்கத்தினால ஏதோ ஒரு சிரமம் இல்லைன்னா ஒருத்தன் போய்
வருவானா, ஏதோ ஒரு சிரமம் இருந்துட்டு சொல்லி பார்த்துவானா, அவளுக்கு தன்னை சேர்ந்தவர்களுக்கு போய் ஒரு கஷ்டம் வந்துட்டோம்னா அந்த கஷ்டத்தை நம்ம போக்கடிக்காமல் எப்படி இருந்துட்டு இருக்கிறதுன்னு பெருமாள் நினைக்கிறவராக இருந்துருக்க. இப்படி ஒரு பாவ கர்ப்பம், இந்த மாதிரிதான் பிராட்டியினுடைய எண்ணமும் இருந்துருக்கான். இப்படி அத்புத பாவ கர்ப்ப சததா பூர்வ பிரியை விப்ரமைஷ்ட ரூபாகார விபூதிபிஷ்ட. ரூபம் ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட, ஆகாரம் திவ்யாத்மஸ்வரூபம் திருமேனி இவை, அது விபூதி பிஷ்ட அந்த உபய விபூதியினுடைய செல்வம் இவைகளாலையும் சதிருஷி பெருமாளுக்கு சமமாக இருந்திருக்கிறவள், நித்யானபேதாம் எல்லா சமயத்திலையும் விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிறவள். இப்படி சதிருஷியும் ஈதிருஷியும் ஸ்ரீயம் இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியையும் ஈதிருஷியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன். பெரிய பிராட்டி மாதிரியே இந்த ரூபம் ஆகாரம் விபூதி பிஷ்ட சதிருஷியம்னு எல்லாத்துலேயும் ஒத்தவளாக இருந்திருக்கிறவள் பூமி பிராட்டியே. அந்த பூமி பிராட்டியும் நீளாம் அப்படி நீள என்கிற தேவியையும் வனாத்ரீஸ்வரா நித்தியம் ரமயிதா, இவ 3 பேரையும் சந்தோஷப்படுத்தவராக அந்த திருமாலிருஞ்சோலை சோலை அழகர் எழுந்துள்ள இருக்காருன்னா. தயாசதகத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 பேரையும் மங்களாசாசனம் பண்றேன். சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சந்நிதாயினியும் சயசியும் சீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணியும் வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷியும் விஸ்வதாரிணியும் தத்ரூபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா நிசாமயித்து மாம் நீளா யத்போக பட்டலைத்ருவம் பாவித்தும் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம்னு 3 பேரையும் மங்களாசாசனம் பண்றேன். இந்த 3 பேருடைய ஒரு அனுகிரக விசேஷம் எப்படி இருக்குன்றதுதான் சுவாரஸ்யம். நிசாமயித்து மாம் நீளா யத்போக பட்டலைத்ருவம் பாவித்தும் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம். பெருமாளிடத்துல காருண்யாதிகள் இருந்தாலும் கூட தண்டதரத்துவம்ன்றது கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறது, தப்பு ஆஜ்ஞாதி லங்கனம் பண்ணா அவளை சிக்ஷை பண்றதுன்ற 2 அந்த குணங்களும் பெருமாளத்துல இருக்கிறபடினால இப்போ நாம போய் சேவிச்சோம்னாக்க பெருமாளுக்கே ஒரு கண்ணில் ஒரு கேட்ராக்ட் வர மாதிரி பண்ணிடுறாளாம் நீலாதேவி. நாம பண்ற தப்பு அவர் கண்ணில் புலப்படாதபடி பண்ணிடுறாளாம். போகப்பட்டலைஹி துருவம், அந்த விராட்டி நீலாதேவியினுடைய ஒரு விலாசங்கள்னால பாவிதம் பக்த தோஷேஷு அதர்சனம், இப்ப அவருக்கு தெரியாதுன்றது கிடையாது, அவர் கண்ணில் படாதபடி பண்ணிடுறார் என்ன சொன்னார். அதுக்கும் மீறி அவர் கண்ணில் பட்டுருத்து அவர் பெருமாள் நம்மளை சிக்ஷிக்கணும்னு நினைச்சேர்னாக்க அப்போ பூமி பிராட்டி அங்க இருந்துருக்கா. வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தொத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. யாருக்கெல்லாம் உம்முடைய கட்டாட்சம் பெற முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கோ, அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு தடங்கலாக இருக்கிறவாள் விஷயத்துல, அதாவது பெருமாள் சீற்றத்தோட இருந்துருக்கச்சு உமக்கு இல்லாத பொறுமை யாருக்கு இருக்க போறது, நாம பொறுத்துக்காத நம்ம பசங்க பண்ற தப்ப நாம பொறுத்துக்காத யார் பொறுத்துப்பான்னு சொல்லி அந்த க்ஷமையினால பொறுமையினால அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக பண்ற பூமி பிராட்டி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணத்தினாலன்னு சொன்னார். சில சமயங்கள்ல நம்ம ஆற்றுல பார்த்தோம்னா நம்ம கோபம் ஆற்றுல இருக்கிறவ மீதி பேர் அப்பா அம்மாவோ இல்ல மனைவியோ சொல்ற அந்த பசங்க வேலை ஒரு கோபம் வந்துன்னா கூட நாம பொறுத்துக்காத யார் பொறுத்துப்பா என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்ட பிற்பாடு சரி போனா போட்டோம்னு சொல்லி அதை விட்டா கூட கோபம் தனியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவன் என்ன சாப்பிட்டு போட்டோம் அப்புறம் நான் சாப்பிட்றேன், அவனோட பேசாத இருக்கிறது, அவன் மேல வள்ளுன்னு விழுறது, இப்படி எல்லாம் ஒரு சில காரியத்தை நாம பண்ணுவோம். அந்த சமயத்துல தான் பெரிய பிராட்டியார் வரலாம். யார் இவாள்லாம் சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சந்நிதாயினியும் ஸ்ரேயசியும் சீனிவாசஸ்ய கருணாம் இவர் ரூபினா. இவெல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லி யதாபூர்வம்
எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி அந்த குழந்தைக்கு லாலனம் பண்ற மாதிரி பெருமாள் நம்மளையும் அனுகிரகோன்முகனாக பண்ண வைக்கிறவள் பெரிய பிராட்டியார். இப்படி 3 பேரும் 3 விதமாக போட்டி போட்டுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ற. இப்படி இந்த 3 தேவிமார்களையும் பெருமாள் சந்தோஷிப்பிச்சுண்டு, என்ன இவ 3 பேரையும் சந்தோஷிப்பிக்கிறதுன்றது எப்படி? இவாளுடைய வார்த்தையை கேட்கறது தான். இவா கேட்கிற மாதிரியே பெருமாள் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு இந்த சம்சாரிகளை ரட்சணம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்துறேன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கிறார். திவ்யாசிந்திய மகாத்புதோத்தம குணை தாருண்ய லாவண்யக பிராயைரத்புத பாவகர்ப்ப சததா பூர்வ பிரியை விப்ரமை ரூபாகார விபூதிபிஷ்ட சதிருஷீம் நித்யானபேதாம் ஸ்ரீயம் நீளாம் பூமிமபீதృశீம் ரமயிதா நித்யம் வனாத்ரீஸ்வரா. இப்படி பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி என்று 3 தேவிமார்களோட எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாகவனுடைய கட்டாட்சம் நம்ம பேர்ல விழணும், நமக்கும் கிடைக்கணும். பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் மாதிரி இந்த பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கிற சுந்தரபாகவனுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும். அவளுடைய அனுகிரகத்துக்கு நாம எல்லாரும் பாத்திரமாகணும்ன்றத ஆழ்வான் நமக்கு போதிக்கிற மாதிரி ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலையும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கும் சமஸ்த மகிழ்ச்சிகளோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு நாம எல்லாரும் பாத்திரமாய் நமக்கு எல்லா சிரேயஸும் ஏற்படணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.